வணக்கம். ஆன்மா வளரட்டும். பணம், பதவி, அதிகாரம் இதுதான் வாழ்க்கையா? இது இருந்தால் தான் வாழ்க்கையா? பணம், பதவி, அதிகாரம். இந்த பலூன் இருக்கிறது, காற்று அடைக்கப்பட்ட பலூன். அது வெட்ட வெளியில் மேலே பறக்கிறது. அந்த பலூன் பறக்கும்போது இயற்கையின் வெப்பத்தை அந்த பலூன் தாங்காது, சீக்கிரம் வெடித்து விடும், நிற்காது. அதே போலதான் இந்த பணம், பதவி, அதிகாரம் அது இயற்கை தொடர்புலதான் இருக்கிறது. அந்த இயற்கையினுடைய வெப்பம், அந்த இயற்கையினுடைய பிரபஞ்ச தொடரில் தான் அவர்களும் இருக்கிறார்கள். நிச்சயமாக அது ரொம்ப ஆட்டம் போடாது. அது இந்த ஆகாயத்தில் சென்ற மேல் நோக்கி சென்ற பலூன் போல இருக்கலாம். ஆடலாம், கூத்தாடலாம், வஞ்சிக்கலாம், பிறரை சங்கடப்படுத்தலாம் இந்த பணம், அதிகாரம் இது இருக்கும்போது. ஆனால் உனக்கென்று ஒரு நிகழ்வு உண்டு, ஒரு காலம் உண்டு. அப்போது நீ சென்று விடுவாய், அது சீக்கிரம் சென்று விடுவாய். அதனால் பிறரை சங்கடப்படுத்தி வாழ்வது வாழ்க்கை அல்ல. நீ யாராக இருந்துட்டு போ, ஒரு பெரிய தலைவனாக இருந்துட்டு போ, எவனாக இரு. நீ என்ன இருக்க போறிய? எவனும் இருப்பதில்லை. இருக்கும் வரை சந்தோஷமாக பிறரை சங்கடப்படுத்தாம இருந்து வாழ்ந்து போவதுதான் வாழ்க்கை. அதிகாரம், பணம், பதவி, அதிகாரம் இருந்து என்ன பண்ண? 3-4 நாளைக்கு உனக்கு வெளியே போகட்ட, மோசன் போகட்ட, நீ என்ன செய்வாய்? உழண்டு விடுவாய். எவனும் பெரிய கெட்டிக்காரன் இல்லை. இயற்கையை மிஞ்சினவன் எவனும் இல்லை. பிரபஞ்சத்தை மிஞ்சினவன் எவனும் இல்லை. அவன் சொல்லிடலாம், நான் அவன் இவன். எவனும் இல்லை. எவன் இருக்கிறான்? எவனுக்கு அந்த நிலை இருக்கு? இறையோடு இறையாக இருக்கக்கூடிய ஒரு புனித ஆத்மாக்க, ஒரு ஞான நிலையில் இருக்கக்கூடியவன் தான் உண்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இவன் நான் வெளி தோற்றத்துக்கு தலைவனாக இருப்பான், பதவியில் இருப்பான், அவனாக இருப்பான், இவனாக இருப்பான். ஆனால் வாழ்க்கையினுடைய சுகத்தோடு இவன் வாழ்ந்து கொண்டு இருப்பதில்லை. அது தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நிச்சயமாக இன்புற்று யாருக்கும் யாரையும் காயப்படுத்தாமல் நடுநிலையாக, நீற்றலாக, எல்லாத்துக்கும் வேண்டியவனாக, எல்லா உள்ளங்களுக்கும் பிடித்தவனாக வாழ்ந்து கொண்டிரு. அதுதான் வாழ்க்கை. என்னத்தை நீ ஒன்றும் பண்ணல. தலைவனும் ஒன்று தான், கீழே சாதாரண